டிஎம்கேவோட இணக்கமாக இருக்கும்போது செல்வ பெருந்தகை இருந்தார். இன்றைக்கி டிஎம்கேவோட இணக்கம் இல்லைன்னும் போது மாணிக்கம் தாக்கூர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு நடுப்புற வரக்கூடிய ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்து வெகு விரைவில் செல்வ பெருந்தகை திமுகவில் இணைந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சாதனையை ஜோசப் விஜய் செய்திருக்கிறார். பட் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய குணாம்சத்தில் சில மாற்றங்களை அவர் செய்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும். நயினார் நாகேந்திரன்லாம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு எதுவுமே பேசக்கூடாது. 4 சீட்டு 1 சீட் ஆனது நயினார் காலகட்டத்தில் தான். சர்டிஃபிகேட்ன்றது எப்பயோ ஒரு தடவை எவனோ எடுத்து பார்க்குறது. ஆனால் ஐடி கார்டுன்றது தினம் பார்க்குறது. நான் இந்த ஜாதின்னு கழுத்தில் சுற்றிக்கின்னு போட்டுன்னு சுற்றுற அந்த ஐடியாவை கொடுத்தது யார்? தமிழ்நாட்டில் தான் ஜாதி பேரை போட்டுக்காத கல்ச்சர் இருக்குது. இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் ஜாதி பேர் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஃபார் ஏஜஸ் இல்லை. இன்றைக்கி அது ரிவர்ஸில் போகுது. ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்னும் போது இந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்களை போடாமல் நீ இன்னொரு ஸ்டேட்டை ஏன் போட்டால், அதுவும் உங்கள் படத்தோட ப்ரொடியூசர்னும் போது தட் ரைசஸ் ஐப்ரோஸ் அண்ட் தட் ரைசஸ் கொஸ்டின்ஸ். ஒரு ஜிஓ போடுறீங்கன்னா தட் ஷுட் பி இன் பப்ளிக் டொமைன். எதுக்கு மறைக்கிறீங்க? டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அப்போ நீங்கள் பயப்படுறீங்க பேக்லாஷ் வருமோன்னு. பேக்லாஷ் வரும்னா போடாதீங்க. அப்புறம் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு எந்த நேரமும் எலெக்ஷன் வரும்ன்றார். இத்தகைய பேச்சுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை மேலும் மேலும் சிதைக்கும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்க இருக்கிறாரு. அவர் யாருக்கு பெரிய சவாலா இருப்பாரு சார்? இங்க சவாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆன்டி டிஎம்கே பேசுனதுனால அவருக்கு இங்கே வந்து அந்த போஸ்ட் வருது. ப்ரோ டிஎம்கே ஆகி டிஎம்கேவுடைய ஜெல்லான செல்வ பெருந்தகை இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினதால் ராஜினாமா பண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மாநில அளவில் ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்காங்கன்னா அந்த மாநில கட்சியோட இணக்கமாக போகக்கூடியவங்களை தான் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக போடுவாங்க. டிஎம்கேவோட இணக்கமாக இருக்கும்போது செல்வ பெருந்தகை இருந்தார். இன்றைக்கி டிஎம்கேவோட இணக்கம் இல்லைன்னும் போது மாணிக்கம் தாக்கூர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். டசன்ட் மேக் எனி பிக் டிஃப்ரென்ஸ். விஜய் அவர்களோட இவர் டஃப் நெகோஷியேட்டரா இருப்பாரு இனி வர காலத்துலன்னு சொல்றது. விஜய் வந்து இந்த மாநில தலைவர்களோட நெகோஷியேட்டே பண்ண மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயலலிதா, கருணாநிதி, இவங்க எல்லாருமே வந்து ஸ்டாலின் உட்பட இவங்க எல்லாருமே வந்து யாரோட நெகோஷியேட் பண்ணுவாங்கன்னா டெல்லி லீடர்ஸோட தான் நெகோஷியேட் பண்ணுவாங்களே தவிர ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. மாநில கட்சிகளுடைய தலைவர்களை, தேசிய கட்சிகளின் மாநில தலைவர்களை மாநில கட்சிகளோட தலைவர்கள் பெரிய அளவில் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. போத் பிஜேபி அண்ட் காங்கிரஸ், எஸ்பெஷலி காங்கிரஸ். ஜெயலலிதா இருக்கும்போது டெல்லியோட தான் பேசுவாங்க. கருணாநிதியும் டெல்லியோட தான் பேசுவார். ஸ்டாலினும் டெல்லியோட தான் பேசினார். அவ்வளோதான். இவங்க ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் காரணம் கிடையாது. இன்றைக்கி இணக்கமாக போகணும். ரெண்டாவது விஜயோட இணக்கமாக போனால் ஆன்டி டிஎம்கே பேசணும். செல்வ பெருந்தகை ஆன்டி டிஎம்கே பேச மாட்டார். அவர் திமுகவுடைய ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். அதனால் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுக்கு நடுப்புற வரக்கூடிய ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்து வெகு விரைவில் செல்வ பெருந்தகை திமுகவில் இணைந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல. பட் அதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் மறுப்பதற்கு இல்லை. தேசிய அளவில் டிவிகேவுடைய நிலைப்பாடு என்ன சார்? அந்த பார்ட்டி வந்து நேஷனல் பாலிடிக்ஸில் எஃபெக்டிவாக வருவாங்களா? இப்போ இருக்காங்களா? இல்லை, இப்போதைக்கு அவங்களோட பிஹேவியரை பார்க்கும்போது தேசிய அளவில் அவங்களுக்கு பெரிய அபிலாஷைகள், கனவுகள், ஆசைகள், திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து லட்டு மாதிரி கையில் வந்து விழுந்தது. 2 வருஷத்தும் பொறுத்து தான் வந்திருக்கணும். சிவி சண்முகம் ரெசிக்னேஷனால் கையில் வருது. அதை கிராப் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு புதிய கட்சியாக இருந்தாலும் கிராப் பண்ணிக்கிட்டு ராஜ்யசபாவில் அவங்க ரெப்ரசன்டேஷனுக்கு போயிருப்பாங்க. பட் அதை வந்து அவங்க காங்கிரஸுக்கு தாரவாக்குறாங்க. அது வந்து ஒன்றும் தியாகம் கிடையாது. அது வந்து ஒரு விதமான டாக்டிக்கல் மூவ். மோடியோட நேரடியாக மோதுறதை அவங்க முழுக்க தவிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஆளே இல்லைன்னா ஸ்டாண்டே எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் எடுத்தாகணும். சம்டைம்ஸ் வாக் அவுட் பண்ணுறீங்கன்னா வாக் அவுட் பண்ணுறதும் ஒரு ஸ்டாண்டு, அதுவும் வேணாம். ஸோ ஆள் இருந்தால் தானே எனக்கு தேவையில்லைன்ற முடிவுக்கு வராங்க அவங்க. அதனால் தேசிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கனவுகள் இருக்கிறதா தெரியல. அவங்களுக்கு ஒரு லக்கு என்னென்னா, அடுத்த ராஜ்யசபா எலெக்ஷன் 28 தான், 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ காங்கிரஸோட இணக்கமாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்தியா கூட்டணிக்கு போவார். இல்லைன்னா தனியாக தான் நிற்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் டிவிகேயோட இருக்கிறதால காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஆதாயம் இருக்குமா சார்? இப்போ அது அப்போ இருக்க சூழலை பொறுத்ததுங்க. இன்னும் 3 வருஷம் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிட்டிக்ஸ்.
ஸோ அது நம்ம இப்போதைக்கு அதை பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவரோட பிஹேவியரை பார்க்கும்பொழுது அவருக்கு நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் தெரியல. அதான் வந்த வாய்ப்பையும் அவர் வந்து இழந்திருக்கார். ஸோ டைரெக்டாக மத்திய சர்க்காரோட மோதக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் அவர் அவாய்ட் பண்ணுறார். இஸ் அவாய்டிங் ஆல் சுச்சுவேஷன்ஸ். எதுக்கு போய் நம்ம அவங்களோட தேவையில்லாமல் மோதிக்கணும்? இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் பாலிடிக்ஸ், இது போதும் எனக்கு. பல இஷ்யூவில் அவங்களுக்கு ஸ்டாண்டே இல்லையேங்க. பட் இதே மாதிரி ரொம்ப காலம் போக ரொம்ப முடியாது. காலம் போக முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் 2 வருஷம் ஓடும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் இலக்கத்தில் ஒரு முடிவு பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டில் உங்கள் ஹெகமனியை காப்பாற்றணுன்னாலே நேஷனல் பாலிடிக்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்படும். அப்போ போவார். காங்கிரஸோட தான் போவார், பிஜேபியோட போக மாட்டார். ஆனால் இப்போ பிஜேபியோட காங்கிரஸோட இப்போ போய் பிஜேபி எதிர்க்கிறத அவர் விரும்பலை. அதில் ரொம்ப டாக்டிக்கலாக தான் அவர் இருக்கார். ஸோ இட்ஸ் அ வெரி பெக்யூலியர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க தாவேகான்ற கட்சிக்கு பல இஷ்யூஸில் ஸ்டாண்டே கிடையாது. பல பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு கருத்தே கிடையாது. அவங்க தலைவர் பேசுகிறதே கிடையாது. நான் எதுக்கு மீடியா கிட்ட பேசணுன்றாரு. அது ரொம்ப தப்பு. இந்த சென்ஸ் இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி ஒன். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு எதிராக தான் நின்றுது. நீங்கள் சோஷியல் மீடியா போதும் எனக்குன்னு நினச்சிங்க, ஜெயிச்சிட்டிங்க. ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நான் திரும்பவும் அதை பற்றி சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி வெரி ஸ்டுபண்டஸ் அச்சீவ்மெண்ட், அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட், மார்வலஸ் அச்சீவ்மெண்ட். இட்ஸ் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ். 35% ஜெயிக்கிறது ஃபஸ்ட் எலெக்ஷனில் தனியாக நின்றுன்றது ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ். என்டி ராமராவ் பண்ணது ஈக்குவலாக சொல்லணும். அதை விட மேலேன்னு கூட நம்ம சொல்லலாம். நினச்சே பார்க்க முடியாத ஒரு சாதனையை ஜோசப் விஜய் செய்திருக்கிறார். அவரோட ப்ராப்ளம்ஸில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் சக்தி இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய குணாம்சத்தில் சில மாற்றங்களை அவர் செய்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்டிப்பாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டீங்க, டெல்லி பாலிடிக்ஸை வேணான்னுட்டு ஒருத்தரால் எப்படி இருக்க முடியுங்க? கரெக்ட், நல்ல கேள்வி அது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஹாஸ் டு டேக் அ கால். 2 வருஷம் இருக்குது, அஃப்கோர்ஸ் 2.5 வருஷமாக அது இருக்குது. சார் அதுக்கு முன்னாடி இப்போ கூட்டத்தொடர் வந்ததுனாக்கா ஏதாவது பில் பாஸ் பண்ணுற சமயம் இவங்களுக்கு தான் பார்லிமெண்ட்லேயே ஆள் இல்லையா? கருத்து சொல்லக்கூடிய அது கருத்து இங்கே சொல்லிக்கலாம், கருத்தெல்லாம் சொல்லிக்கலாம், யார் வேணால் சொல்லிக்கலாம் கருத்து. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து வழக்கம் போல் எல்லாரோடையும் சேர்ந்து கும்மி அடிக்க வேண்டியதுதான். இப்போ 2 விஷயம் நடந்ததில்ல. நீங்கள் நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஹைகோர்ட் ஆர்டருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருக்காங்க, தீபம் ஏற்றணுன்னு. அது எல்லாரோட ஸ்டாண்டு, திமுகவோட ஸ்டாண்டு, லெஃப்டோட ஸ்டாண்டு, இவங்க கூட்டணி ஆதரிக்கிற எல்லா கட்சியோட ஸ்டாண்டும் அதே தான். அதில் டிவியேட் ஆகலை. நம்பர் 1. நம்பர் 2, இன்ட்ரெஸ்டிங்லி போன வாரம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட், பேக்வர்டு கம்யூனிட்டிலேருந்து, ஹிந்து பேக்வர்டு கம்யூனிட்டிலேருந்து முஸ்லீம் ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகும்னு டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. தட் ஜிஓ வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை த ஹைகோர்ட். ஆக்சுவலாக லீகலி டிஎம்கே போட்டது தப்பு. ஏன்னா 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகி நீ போயிட்டீங்கன்னா வந்து உனக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதை நல்லிஃபை பண்ணி பைபாஸ் பண்ணி திமுக கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் ஜிஓ போடுது. அந்த ஜிஓ ஹஸ் பின் ஸ்டக் டவுன். ஒரு ஹிந்து பேக்வர்டு கம்யூனிட்டியிலேருந்து ஒருவர் இஸ்லாமுக்கு மாறுறாங்க அப்படின்னா அங்கேயும் அவங்களுக்கு பிசி ரிசர்வேஷன் தொடரும்னு போட்ட ஜிஓ குவாஷ்டு. தட் மீன்ஸ் நீ த மினிட் யூ கன்வெர்ட்டட்னா உன்னோட ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் வில் கெட் எவாபரேட்டட், யூ வில் லூஸ் இட். நவ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் அப்பீலுக்கு போகிறோன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. பார்த்துருப்பீங்க, பார்த்தேன். நிர்மல் குமார் சொல்லியிருக்கேன். கரெக்ட், யூ ஆர் ரைட். பேப்பர் படிக்கிறீங்க. இல்லாட்டி உங்களை இன்டர்வியூ பண்ண முடியுமா சார்? I'm very happy. You know, one of very few YouTube journalists are reading newspapers. Anyway, that apart, அப்போ அந்த கன்சிஸ்டன்சி தெரியுது உங்களுக்கு. டிஎம்கேவோட ஸ்டாண்டு, டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட ஸ்டாண்டு, இவங்க ஆதரிக்கிற பார்ட்டிஸோட ஸ்டாண்டு தான் அவரோட ஸ்டாண்டும். அதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஸோ இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்கலன்றது வந்து டிஎம்கேவோட ஸ்டாண்டு, காங்கிரஸோட ஸ்டாண்டு தான், லெஃப்டோட ஸ்டாண்டு தான். ஆல் மேஜர் இஷ்யூஸ் டைரெக்டாக மோடியோட மோதுறதை, மோடி கவர்மெண்ட்டோட பிஜேபியோட மோதுறதை இப்போதைக்கு வேணான்னு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. மேபி குட் ஒன் டாக்டிக்கலி வந்து அதை நம்ம எதுக்கு பேசணும்னு டைம் வரும்போது வில் அப்போசிட்ன்றாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்லை. தட்ஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஸோ இப்போதைக்கு வண்டி ஓடும். அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் அவங்களே அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கினாங்க நல்லபடி. சார், நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக நிர்மல் குமார் விஜய்க்காக என்னெல்லாம் கெஞ்சினாரு, என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்.
நாங்க அதை வெளியில விட்டாலும் விடலாம் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்குற சூழல்ல இருக்கோமா? வெளியில் விடட்டும். வெளியில் விடும்போது தான் நம்ம பேசணும். ஆ. பிஜேபியால் அவங்க பவரில் இல்லை. இட் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் பிஜேபி. ம். கவர்னருக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிட்டாகணும். ஆனால் அவர் எனக்கு 118 வேணும்னப்போ 118 கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அவங்களால? அதனால் நயினார் நாகேந்திரன் சீச்சி இந்த பழம் புளிக்குன்றார். அவரே தோது போயிட்டார். நயினார் நாகேந்திரன்லாம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு எதுவுமே பேசக்கூடாது. 4 சீட்டு 1 சீட் ஆனது நயினார் காலகட்டத்தில் தான். அண்ணாமலை பீரியட்லேயே 4 சீட் இருந்தது. இப்போ ஒரு 4 ஒன்றா இருக்குது. ஸோ நயினார் பிஜேபி பிரசிடென்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மௌன விரதத்தை கடைப்பிடிப்பது நயினாருக்கு நல்லது. சார், ஸ்கூல்ஸ்லலாம் ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ண போறாங்க சார், டிவிகே கவர்மெண்ட். அதுல வந்து காஸ்ட் டீடைல்ஸும் போட்டு இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இல்லை மேடம், அது வித்ரா பண்ணிட்டாங்க. ஓ. தட் ஹஸ் பின் வித்ட்ரான். நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அடுத்த நாள் மந்திரி சொல்லிட்டார். ஆஹா. ஏன்னா பட் அது அவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்கன்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா அவர் எதுக்காக நீ போட்டேன்னு அடுத்த நாள் அவங்க ராஜ்பவனுக்கு இந்த அறிவிப்பை கொடுத்தது செங்கோட்டையன். ஸ்கூல் பசங்களுக்கு ஐடி கார்டு, ஆதார், நேம், அட்ரஸ், பிளட் குரூப் போட்டுட்டு ஜாதி வந்து அதில் இருக்குன்னு போட்டாங்க. இதை சொன்னது செங்கோட்டையன் முதல் நாள். தட் கிரியேட்டட் அ பேக்லாஷ். நெக்ஸ்ட் டே ராஜ்மோகன் வந்து கல்வித்துறை இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் அதை எந்த அர்த்தத்தில் கொண்டு வந்தோம்னா, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க ஜாதி இருக்குது. ஸ்கூல் சர்டிஃபிகேட் திடீர்னு பெருமழை, வெள்ளம், சுனாமியில் காணாமல் போச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்காது? இது ஒரு பேச்சா? இது ஸ்கூல் சர்டிஃபிகேட் வெள்ளத்தில் காணாமல் போனால் அவன் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாதா? சர்டிஃபிகேட்டுன்றது எப்போயோ ஒரு தடவை எவனோ எடுத்து பார்க்குறது. ஆனால் ஐடி கார்டுன்றது தினம் பார்க்குறது. நான் இந்த ஜாதின்னு கழுத்தில் சுற்றிக்கின்னு போட்டுன்னு சுற்றுற அந்த ஐடியாவை கொடுத்தது யார்? அதனால் வந்து நாங்கள் அந்த ஒரு பேக்கப்புக்கு தான் அதை பண்ணோம். இப்போ அதை பண்ணது இல்லை, வேணான்னு முடிவு பண்ணிட்டோன்னு அவர் சொன்னார். செங்கோட்டையனை ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னார், மேட்டர் எண்ட்ஸ் தேர். பட் இவங்க எதுக்கு முதல்ல இதை பேசினாங்க? அதாவது ஆக்சுவலி தே ஹவ் டெஸ்டட் த கிரவுண்ட். ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்கிறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்கும்ல. ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்கிறதுக்குனால எதையோ விட்டு ஆழம் பார்க்கும். அதை செஞ்சாங்க. அது பேக் ஃபயர் ஆனோன்னு எதிராக பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ஸில் ஜாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டோட முதல் 5 இஷ்யூஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த 5 டெஃபினட்டாக வந்து காஸ்ட் ஃபெனாட்டிசிசம் இன் ஸ்கூல்ஸ். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையன் சாதி கயிறை கட்டிக்கிட்டு வரான். நாங்குநேரி இன்ஸ்டியூட்லாம் 13 வயசு பையனை வெட்டினானுங்க. அந்த வெட்டினவங்களை போய் ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி, யார், ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது. பள்ளிகளில் சாதி வெறியை தடுப்பது எப்படி, சாதி உணர்வு. அந்த வெட்டின ஃபேமிலி, வெட்டின பசங்களை அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் எழுதுகிறார் இப்போ தன்னுடைய பதிவுகளில், அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. நைதர் த பேரண்ட்ஸ் நார் த கன்சர்ன்ட் பாய்ஸ் ஹவ் எனி கில்ட்டி கான்ஷியஸ். எவ்வளோ கொடூரம் பாருங்கள். 17 வயசு பையன் கத்தி எடுத்து வெட்டுறான். அது தப்புன்னு அந்த பையனுக்கும் தெரியல, அந்த அம்மா அப்பாவுக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான உதாரணம், நீங்கள் எங்கேயும் வெளியில் போய் தேட வேணாம். இன்ஸ்டாவில், யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா 16-17 வயசு பசங்க சாதி பெயரில் குழுக்களை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் ஜாதி பெயரை போட்டுக்காத கல்ச்சர் இருக்குது. இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் ஜாதி பெயர் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஃபார் ஏஜஸ் இல்லை. இன்றைக்கி அது ரிவர்ஸில் போகுது. 16 வயசு பையன் இல்லை, 14 வயசு பையன், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சாதி பெயரை தான் பின்னால் போட்டுக்கிறான். சாதி பெயரில் குரூப்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். இந்த ஆபத்தான போக்கை எப்படி களையணுன்ட்டு தான் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்தார்கள். ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை ரொம்ப நாளாக அவங்க வெளியிலே விடலை. அப்புறம் அது கசிஞ்சு வந்தது. அப்புறமா ஓரளவு லீக் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸில் நடைமுறையில் எடுத்துக்கல அவங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் சாதி அடையா பெயரோட ஐடி கார்டு கொடுப்பேன்னு சொன்னது வந்து பேக்லாஷ் வந்தோன்னா அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக திரும்ப வாங்கினது நல்லது, வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். ஆனால் இஷ்யூ வந்து மச் டீப்பர். ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய சாதி வெறி, அதை எப்படி களைவது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது திமுக அரசுக்கு ஒரு பெரும் சவால். தாவேக அரசுக்கு, ஃபார் தட் மேட்டர் ஃபார் த ஹோல் ஆஃப் ஸ்டேட் வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. சார், வெங்கட்ரமணா அவர்கள் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர், அவரை ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டு நியூ டெல்லியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு முதல்வர் அவர்கள். ஸோ இதை குறித்தும் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு. அவருக்கு ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக அந்த பதவியில் ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒன்றும் எதுவுமே கிடையாது அதில். பட்
ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்னும் போது இந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்களை போடாமல் இன்னொரு ஸ்டேட்டை ஏன் போட்டால் அதுவும் உங்கள் படத்தோட ப்ரொடியூசர்னும் போது தட் ரைசஸ் ஐப்ரோஸ் அண்ட் தட் ரைசஸ் கொஸ்டின்ஸ். அகைன் அவர் வந்து லீகலாக ஒரு இஷ்யூவில் ப்ராப்ளம் இல்லை, பர்செப்ஷன் தான் ப்ராப்ளம்னா அதை பற்றி கவலைப்படாமல் அப்பாயின்மெண்ட்டை பண்ணுங்கன்ற. இது வந்து ஜோசப் விஜய் முதலமைச்சர் மற்றும் அவருடைய அரசிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையாகத்தான் நான் பார்க்க வேண்டும். லீகலாக அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யூ கேனாட் கோ டு த கோர்ட். சீஃப் மினிஸ்டரோட ப்ரெரோகேட்டிவ். சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ். ரெண்டாவது அது ஒன்றுமே கிடையாது அந்த பதவியில், பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான் பேசணும். சீஃப் செக்ரட்டரி இருக்கார், சீஃப் மினிஸ்டர் இருக்கார், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு எந்த ரெப்ரஸன்டேஷனுமே கிடையாது. அது வந்து இன்னொரு நாட்டிலோட கான்சுலேட் ஜெனரலோ ஹை கமிஷனோ கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பதவியே என்ன கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது. அதாவது இந்தியா ஒரு நாடு கிடையாது, இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றதுக்கான சரியான உதாரணம் அதுதான். If it is one country, why should a state have a representative in Delhi? For what? Sri Lanka can have a representative, Bangladesh can have a representative, America can have a representative. Tamil Nadu, Kerala, Uttar Pradesh, Delhi, Punjab எல்லாம் வந்து நாட் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்? The meaning of representation is you are not within the country. You are not within the you are not within the country. Now under one constitution, within the nation and within the constitution, எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்க முடியும்? அதுக்கு தான் இங்கே எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. பட் எனிவே அது ஏதோ காரணத்துக்கு எதுக்கு பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த போஸ்ட் ஒன்றுமே இல்லாத போஸ்ட் அது. பட் பெர்செப்ஷன் வைஸ் ஒரு நான் தமிழ் அப்ரோச் நீங்கள் இது பண்ணுறீங்க, அது உங்கள் படத்தோட ப்ரொடியூசர்னால் வெல் தட் ரைசஸ் ஐப்ரோஸ். பட் முதலமைச்சர் அதை பற்றி இஸ் லீஸ்ட் பாதர்ட். ஏன்னா அவர் கேட்குறதெல்லாம் ஒன்று தான், வில் தேர் பி எ லீகல் ப்ராப்ளம். லீகலாக இதை நீங்கள் சேலஞ்சை பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஜெகதீஷ் பழனிசாமின்றவரையும் வந்து சார், அதாவது மேடம் பிரச்சனை there are two issues. ஒன்று, அப்பாயிண்ட் பண்ணுறவங்களோட க்ரெடென்ஷியல்ஸை இவங்க கொஸ்டின் பண்ணுறது. அந்த ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணதை கூட வந்து ஜோசியர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணலான்னு கேட்டாங்க. யாரை வேணால் அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜோசியரை அப்பாயிண்ட் பண்ணப்போ வந்த எதிர்ப்புக்கு மத்தியில் அதை கைவிட்டிருக்க கூடாது. ஹி ஷுட் ஹவ் கண்டினியூட் வித் தட் அப்பாயின்மெண்ட். யார்? அந்த பண்டிட். அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு சார்? என்னோட ப்ரெரோகேட்டிவ்ங்க. ஜோசியன்றது ஒன்றும் கெட்ட தொழில் கிடையாது, அது ஒன்றும் இம்மாரல் ஆக்ட் கிடையாது. எத்தனையோ பேர் ஜோசியம் பார்க்குறாங்க. அண்ட் இஸ் ஒன்லி கிரெடென்ஷியல் இஸ் நாட் ஓன்லி அன் அஸ்ட்ராலஜர். அவருக்கு ஒரு டிகிரி இருக்குது, அவர் என்னோட ஃப்ரெண்டு. ஐ ஹாவ் அ ட்ரஸ்ட் இன் தட் மேன், ஸோ ஐ அப்பாயிண்ட். இட்ஸ் அ சீஃப் மினிஸ்டர் ப்ரெரோகேட்டிவ். 35 வயசு ஏதோ ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது, 25 இயர்ஸ் என்னமோ. ப்ளஸ் இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து பெரிய அளவில் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. நம்பர் 3, அதோட பெரிய அளவில் இருக்கக்கூடாது. நம்பர் 3 வந்து ஈவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்து இஸ் ஃபேஸிங் சோ மெனி கேசஸ்னால் கூட வந்து தட்ஸ் நாட் அ பார். நம்பர் 3 வந்து எது இருக்கக்கூடாதுன்னா மனநலம் பாதிக்கப்படக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் எ சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் ஹெல்த். அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டை கொஸ்டினே பண்ண முடியாது. இவங்க அதிகம் பண்ணாங்க. அவர் வந்து நீஜருக்கு ரியாக்ஷனில் வாபஸ் வாங்கினார். என்ன கேட்டால் அவர் வாபஸ் வாங்கியிருக்கக்கூடாது. அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீ யோசிச்சிருக்கணும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் நாட் பேக் ட்ராக். இப்போ பண்ண மாட்டேன்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்கிட்டார் அவர். சார் ஜெகதீஷ் பழனிசாமி நான் வரேன். 2 விஷயம் நான் தான் சொன்னேன். ஒன்று வந்து யாரை வேணால் அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்பாயிண்ட் பண்ணுறவங்க வந்து மனநலம் பாதிக்கப்படாதவர்களாக இருக்கணும். அது ஒன்று தான் க்ரைட்டீரியா. ஈவன் இஃப் தே ஃபேஸஸ் கிரிமினல் கேசஸ், தட்ஸ் நாட் அ பார். ஸோ அது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கம்ப்ளீட் ப்ரெரோகேட்டிவ். நோபடி கேன் கொஸ்டின். அதில் விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோசியர் அப்பாயின்மெண்ட்டு, ஜெகதீஷ் அப்பாயின்மெண்ட், இந்த வெங்கட் அப்பாயின்மெண்ட்லாம் எந்த தப்புமே கிடையாது. இட் இஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ். தேர் இந்தியன் நேஷனல்ஸ், ஹி ஹாஸ் எவ்ரி ரைட் அப்பாயிண்ட். நம்பர் 1. நம்பர் 2, எது ப்ராப்ளம்னா ஜெகதீஷ் அப்பாயின்மெண்ட்டில் அதை வெளியில் விடாமல் வச்சது. தட் டிபெண்ட்ஸ் த டிரான்ஸ்பரன்சி. ஜிஓ நம்பர் 175 ஜோசியர் அப்பாயின்மெண்ட் வருது, பேக்லாஷ் வருது, நீங்கள் உடனே வாபஸ் வாங்குறீங்க. வாபஸ் வாங்கியிருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். எனவே முடிஞ்சு போன கதை. 174 வந்து ஜெகதீஷ் அப்பாயின்மெண்ட். அதை நீங்கள் வந்து ஜெகதீஷ் அப்பாயிண்ட் பண்ணதை கொஸ்டின் பண்ண முடியாது. தட் இஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ். பட் அதை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியிடாமல் வச்சுருந்து கடைசியில் கூட அது நீங்கள் கவர்மெண்ட் வெளியிடாமல் அவர் வந்து இன்ஸ்டாவில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது நன்றி தெரிவிக்கும் விதமாக அதை போடுற, விச் இஸ் ராங். ஏன்னா திஸ் கன்சர்ன்ஸ் தி கவர்னன்ஸ். ஒரு ஜிஓ போடுறீங்கன்னா தட் ஷுட் பி இன் பப்ளிக் டொமைன்.
எதுக்கு மறைக்கிறீங்க? டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அப்போ நீங்கள் பயப்படுறீங்க பேக்லாஷ் வருமோன்னு. பேக்லாஷ் வரும்னா போடாதீங்க. அதனால் 2 இஷ்யூ. ஒன்று, முதலமைச்சரோட தனி உரிமை, அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது. பட் ரெண்டாவது, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இஸ் டேஞ்சரஸ். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் அனுமதி கிடையாது. ஐ ஹாவ் அ ரைட், டாக்ஸ் பேயர் ஹஸ் அ ரைட் டு நோ. பிகாஸ் இவங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க, அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்குறாங்க. யார் வரி பணத்துலேருந்து? மக்கள் வரி பணத்துலேருந்து நீங்கள் சம்பளம் வாங்கும்பொழுது உங்களுக்கான நீங்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளுகிற உரிமை மக்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்லுவேன், அவங்க ப்ரோபோனோவாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரோபோனோன்னா தெரியும் இல்லையா? காசு வாங்காமல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஜெயலலிதா ₹1 சம்பளம் வாங்கின மாதிரி இவங்க நாங்கள் ₹1 சம்பளம் வாங்கின வேலை செய்கிறோன்னா கூட, அல்லது ₹1 கூட வேணான்னு வேலை செஞ்சாங்கன்னா கூட, அப்போ கூட நீங்கள் பப்ளிக் டொமைனில் வைக்கணும். பிகாஸ் த நேச்சர் ஆஃப் ஜாப் இஸ் an advisor, that is a political assistant to the chief minister, who is a public authority. ஆகவே எப்படி பார்த்தாலுமே அந்த ஜிஓவை அவங்க விஜய் கவர்மெண்ட் மறைச்சது நியாயப்படுத்த முடியாது. இதுதான், இந்த மாதிரி பல சிக்கல்கள் இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் as long as you are an individual and as long as you are an actor, nobody can question you. No one has a right to question you. But here you are a public servant. அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முதலமைச்சர் மறைத்தது என்பது நிச்சயமாக தவறு. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. நேற்றைய தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிற கட்சியினர் திமுகவில் சேர்ந்த நிகழ்ச்சி நடந்த போது, கூடிய விரைவில் தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல் தான் விஜய் அரசு இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, 118 இல்லைனால அந்த பர்செப்ஷனில் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்ற எண்ணம் எழுவது இயல்பானது. ஆனால் அப்படி நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு கவுராமல் கண்டினியூ ஆகணும். ஒரு 2 வருஷமான தாவேக்காவை விட திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் கவலை அதிகம். ஏன்னா இவங்க தான் பல ஆயிரம் கோடியை திமுகவும் சில ஆயிரம் கோடி அண்ணா திமுகவும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்டாலினே விரும்பி தேர்தலை திணிச்சாலும் திமுகவில் யாரும் அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. மறுபடியும் காசு செலவு பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, திமுகவுடைய குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சனையே இன்றைக்கி என்னென்னா, இந்த தேர்தல் முடிவுகளை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையே இதுதாங்க. டிஎம்கே இஸ் கம்ப்ளீட்லி இன் டினையல் மோட், எஸ்பெஷலி த சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் இந்த தேர்தல் முடிவு உங்கள் மனசு ஏற்றுக்க மறுக்குது. தேர்தல் முடிவு உங்கள் மனசு ஏற்றுக்க மறுக்குது. நீங்கள் அவரை முதலமைச்சராக விஜயை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. இதுக்கு பேர் டினையல் மோடு. இது உங்கள் பிரச்சனை. இது காரணமாக தேர்தல் வரும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் கேடரையும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறீங்க, மிஸ்கைட் பண்ணுறீங்க, உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. நோபடி பிலீவ்ஸ் தேர் இஸ் கோயிங் டு பி எலெக்ஷன். திமுகலையும் சரி பொதுமக்களும் சரி யாருமே தேர்தல் வருன்றதை நம்பலை. யாரும் தேர்தல் வர்றது விரும்பலை. எனக்கு தெரிஞ்சு விஜயோட இன்றைய நடவடிக்கைகள், விஜய் அரசோட இன்றைய நடவடிக்கைகள் மேலே உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். நான் அது எதையும் மறுக்கவில்லை. பட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது ஹனிமூன் பீரியடு கொடுக்கணும். அட்லீஸ்ட் 3 மாதமாவது 100 நாளாவது கொடுக்கணும்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கே எல்லாத்தையும் செய்யணும். செய்ய முடியலன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு போ, இன்றைக்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்னு சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கி எந்த நேரமும் எலெக்ஷன் வருன்றார். இத்தகைய பேச்சுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை மேலும் மேலும் சிதைக்கும். ஸ்டாலின் சொல்வது போல தேர்தல்கள் விரைவில் வருவதற்கு 1% கூட வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் தேர்தல் வரதில் விருப்பம் கிடையாது. 6 மாதத்துக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு தான் மூவ் பண்ண முடியும். ஒருவேளை அப்போ மூவ் பண்ணுறாங்கன்னா தாவேக்கா விரும்புதோ இல்லையோ திமுகவும் அண்ணா திமுகவுமே சேர்ந்து ஒருவேளை கவர்மெண்ட் கவர்ற மாதிரி இருந்ததுன்னா காப்பாற்றி விட்டுருவாங்க. குறைஞ்சது 1 வருஷத்துக்கு யாருக்கும் எலெக்ஷன் வரதில் விருப்பம் இல்லை. 1 வருஷன்றது நான் மினிமம் சொல்கிறது. ஒரு 2 வருஷத்துக்காவது விருப்பம் கிடையாது யாருக்கும். யாராலையும் செலவு பண்ண முடியாது. திரும்ப திரும்ப தேர்தல்கள் எந்த நேரமும் வரலாம் என்று சொல்வதன் மூலம் திமுக தலைவர் திமுகவுக்கு மேலும் மேலும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படி கவர்மெண்ட்டு கவுந்துடும். இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்டைம்ஸ் அன்ஃபோர்ஸின் டெவலப்மெண்ட்ஸால் கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கலை. அப்படி நடந்ததுன்னா ஒருவேளை அப்போ கூட திமுக வர முடியாது. இப்போ இருக்கிறத கூட சீட்டு வாங்கி கம்ஃபர்டபுளாக தாவேக்கா விஜய் உட்காந்துருவார். திமுக இப்போ இருக்கிறதோட இன்னும் கீழே போயிடும். ஒருவேளை தேர்தல் வந்தாலும் திமுக மறுபடியும் ஜெயிக்க போகிறது சத்தியமாக இல்லைன்னும் போது எதற்காக தேர்தல்களை பற்றி திமுக தலைவர் பேசுகிறார் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்றே ஒன்று தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதை விட மோசமான தோல்விகளை சந்திச்சப்போ அந்த தேர்தல் முடிவுகளை திமுக ஏற்றுக்கொண்டது. உதாரணத்துக்கு 91 ஒரு சீட்டு ஜெயிச்சப்போ ராஜீவ் படுகொலை, அப்போ கலைஞர் மட்டும் ஜெயிச்சார், இப்போ ராஜினாமா பண்ண.
இந்த தடவை அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் அ பேட் ஒன். 59 சீட் எதிர்க்கட்சின்றது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆண்ட பிறகு. பட் த ப்ராப்ளம் இஸ் திமுகவோட பெரிய பிரச்சனை ஒன்று தான். இந்த தேர்தல் முடிவுகளை திமுகவால் தேர்தல் முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகப் போகிறது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனசு ஏற்றுக்க மறுக்குது. இது டினையல் மோடு. இது இப்படியே இந்த மனநிலையில் அவர்கள் இருப்பார்களே ஆனால் அது கட்சியை மேலும் மேலும் சிதைக்கும். நன்றி சார். வணக்கம். மேடம்.